நம்ம வீட்ல என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த எனர்ஜி ஃபுல்ஃபில்லா அது நடக்கும். மிராக்கிளே நடக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா லைஃபே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வெள்ள இருக்கு நாள் செஞ்ச விநாயகர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது வீட்டுல செய்வன வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல கஷ்டப்படுறாங்கன்னா அதுல இருந்து விடுபடலாம். உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். குழந்தைங்க நல்லா படிக்கணும், வீட்டுல அமைதியே இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை அது மாதிரி நடந்திருக்கனாலும் இதை வாங்கி வைக்கலாம். நம்மளுக்கு அமைதி எப்போதுமே கொடுக்கும். ஒரு ஆனந்தமாவே நம்மளை வச்சுக்கும் சார். ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இப்போ 300 பீசஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க நமஸ்காரம். நம்ம இப்போ வெள்ளருக்கு விநாயகர் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வெள்ளருக்கு விநாயகரை நாங்க ஒரு 15 வருஷமா நம்ம இதை தயார் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுக்கு எல்லாமே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி சைட்லேயும் தான் நமக்கு அந்த காவேரி ஓரம் சைட்ல நிறைய உங்களுக்கு அந்த வெள்ளருக்கு செடிங்கிறது அங்க நிறைய கிடைக்கும். அங்க தண்ணி நீர் ஓட்டம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வெள்ளருக்கு வேறு எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த வெள்ளருக்கு வேறு எடுத்து நம்ம ஒரு ப்ராசஸ்ல நிறைய பண்ணுவோம். நம்ம வெள்ளருக்கு வேறு எடுத்து உடனே அந்த பிள்ளையார நம்ம விநாயகரை பண்ண கூடாது. அதுக்காக நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு நாள்ல தான் எடுத்து அதுக்காக ஒரு பூஜை எல்லாம் நம்ம பண்ணிதான் நம்ம இந்த வெள்ளருக்கு விநாயகரை நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த வெள்ளருக்கு விநாயகரையே நம்ம ஸ்பெஷலா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வெள்ளருக்கு விநாயகர்னால நம்ம வீட்டுல வாங்கி வைக்கும் போது நமக்கு தேவையான செல்வங்கள் சரி, நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் நம்மளுக்கு மன ரீதியாகவும் நிறைய நமக்கு பலன் தருது. ஏன்னா நம்ம இந்த வெள்ளருக்கு விநாயகருங்கிறது ஒரு சக்தி ஊட்டது பட்டது அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த விநாயகர் நார்மலா பூஜை அறையில இப்ப எல்லாம் இது பண்ணும்போதுமே வைக்கலாமா, இல்ல இதுக்குன்னு ஏதாவது பூஜை ஏதாவது பண்ணலாமா? இதுக்கு பூஜைங்கிறது எதுவுமே கிடையாது சார். நம்ம ஒரு விநாயகரை நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம அங்க வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இப்ப இந்த விநாயகர் வச்சா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும், அந்த ஒரு சாமிக்கு ஒரு அர்த்தங்கள் சொல்லுவாங்கல்ல. இந்த விநாயகரை பொறுத்த வரைக்கும் விநாயகர்னாலே புதன்கிழமை தான் சார் விசேஷம். அதனால நம்ம விநாயகருக்கு நம்ம வீட்டுல என்ன செய்யறோமோ, நைவேத்தியம் செய்யறோமோ அந்த இதை நம்ம வச்சு ஒரு பூஜை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும், இந்த சைஸ்ல இருந்தா நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு ப்ராசஸ்ல நம்ம வாங்கும் போது ஒரு ப்ராசஸ் ஒண்ணு சொல்லிடுவோம். அந்த ப்ராசஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு வச்சோம்னா நம்ம வீட்டுல என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த எனர்ஜி ஃபுல்ஃபில்லா அது நடக்கும். மிராக்கிளே நடக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது நீங்க எவ்வளவு வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் சார். இது உட் எல்லாமே அது எப்படி மேம் இதை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இது உட் கிடையாது சார், இது எல்லாமே வேர். இதெல்லாம் இது எல்லாமே வேர்ல செஞ்சதுதான். இந்த பேக் சைட் பீடம் எல்லாம் மட்டும் தான் நம்மளுக்கு உட். இதையே நம்ம பண்ண முடியாது. வெள்ளருக்கால இந்த பீடம் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம இந்த விநாயகரை மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். அதுவும் இந்த நம்ம பெரிய பெரிய விநாயகர் எல்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். மேம் இப்போ இந்த புள்ளையார இப்போ வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாமா, இல்ல எப்படி மேம்? சார் இது ஆல் ஓவர் வேர்ல்ட் ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் சார். சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ், எல்லா ஆஸ்திரேலியா எல்லா இடத்துல இருந்தும் நமக்கு ஆர்டர்ஸ் வரும். இல்லன்னா நம்ம இங்க இருந்து வந்து கூட நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து வாங்கி போறாங்க. இப்ப சில பேர் ஒரு வீட்டுக்கு வாங்கணும்னா சில பேர் கிட்ட போய் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க 10 பீஸ் வாங்கணும், 15 பீஸ் வாங்கணும்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அப்படிலாம் இல்ல சார். நம்ம வீட்டுக்குன்னா ஒரு பீஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம் சார். ஒரு பீஸ் நம்ம கூட வாங்கிக்கலாம். இது நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட் மாதிரிதான். ஒரு பீஸ் நம்ம வீட்டுல இருந்தாலே நம்ம வீடு ஃபுல்லாவே அது எனர்ஜி வரும். மேம் இப்போ எல்லா சாமியும் வீட்டுல இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க. எப்படியோ தண்ணி அபிஷேகம் வச்சுதான் பண்ணுவாங்க. இப்போ இந்த புள்ளையார்ல உங்களுக்கு தண்ணி ஏதாவது பட்டனா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல சார், நம்ம புள்ளையார எடுத்து பாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம அபிஷேகமே பண்ண தேவையில்லை. நம்ம ப்ராசஸ் வாங்கும் போதே சொல்லிடுவோம். இல்ல அந்த ப்ராசஸ் எங்களால வாங்க முடியல, நீங்களே அதை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த ப்ராசஸ் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஒரு 2 months ஒன்ஸ் இல்ல 1 month ஒன்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா உங்களுக்கு வைப்ரேஷன் நல்ல சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த வீடியோவை பாக்குறவங்க யாரா இருந்தாலுமே ஒரு வாங்கி இதை சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அது என்ன மேம்? கண்டிப்பா சார், நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கோம், ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாங்கி சேல்ஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் வருமா எப்படி மேம்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. வாங்குறவங்களுக்கும் வரும், அதை வாங்கி கொடுக்கறவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். மேம் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விநாயகர் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 விநாயகருக்கே நம்ம கம்பேர் பண்ணும்போது தும்பிக்கை டிஃபரன்ஸ் தெரியுது, அது என்ன மேம்? சார் இது வலம்புரி விநாயகர், இது இடம்புரி விநாயகர். இந்த வலம்புரி விநாயகர் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே வலம்புரி விநாயகர் தான் வச்சு வழிபடுறாங்க. அதே இடம்புரி விநாயகர் நார்த் சைட்ல தான் நிறைய பேர் வச்சு வழிபடுறாங்க. ஏன்னா நார்த் சைட்ல உள்ளவங்க எல்லாருமே இடம்புரி தான் யூஸ் பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்க எல்லாருமே வலம்புரி, ஏன்னா அது ஒரு சக்தி அப்படின்ட்டு வாங்குறாங்க சார். அதே மாதிரி இந்த வெள்ளருக்கு மணியும் நம்ம வாங்கிக்கிறாங்க சார். ஏன்னா இது 108 இல்லைன்னா 54 அப்படிங்கறதுனால இது ஃபுல்லாவே கையால நம்ம செஞ்சதுதான் சார்.
இது வந்து ஜபம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்வாங்கன்னா இந்த வெள்ளருக்கு மாலையை இப்படி எடுத்து விநாயகருக்கு மாலையாவும் போடுறாங்க சார். ஆமா சார், இந்த மாதிரி விநாயகருக்கு மாலையாவும் போட்டு பூஜை பண்றாங்க சார். பூஜை பண்ணுவாங்க. இப்போ நம்ம பிள்ளையர் பார்க்கும்போதே பினிஷிங்கோட சூப்பரா இருக்காரு மேம். இப்போ நிறைய இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு பினிஷிங் எல்லாமே இருக்காது. இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனா, விநாயகரே ஒரு அட்ராக்ஷனா இருக்காரு மேம். கண்டிப்பா சார், ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து கையால செஞ்சதுதான். ஏன்னா இது எல்லாமே ஒருமே மிஷின் கட்டிங் கிடையாது. எல்லாமே கையால செஞ்சது. ஆமா, இது எல்லாமே கையால செஞ்சதுதான். ஏன்னா நம்ம ஒரு தெய்வத்தை செய்யும் போது ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நமக்கு கடவுளும் நல்லபடியா ஒரு. ஆமா சார், கண்டிப்பா. இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க வாங்கணும்னா அவங்க எப்படி உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும் சார்? நம்மள வெப்சைட் இருக்கு சார், வெப்சைட்ல மூலியமாவும் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலியமாவும் நம்மளுக்கு பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட நம்ம ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சார். வித் சென்னைக்குள்ளார இருந்தேன்னா நெக்ஸ்ட் டேவே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் சார். அதே நார்த் சைடு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 to 4 days ஆகும். அதே ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படி பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 6 to 7 days ஆகும் சார். ஓகே மேம். ஓகே மேம், இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயத்த நான் மக்களுக்கு தெரிய வச்ச நம்ம தமிழன் 761 யூடியூப் சேனலுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஆஃபர் பண்ண முடியல மேம்? கண்டிப்பா சார், உங்க சேனல் பேர் சொல்லிட்டு யார் எந்த கஸ்டமர் வந்தாலும் நம்ம உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம் சார். இந்த வெள்ளருக்குனா வேறு நாள் செஞ்ச விநாயகருக்கு நம்ம கண்டிப்பா 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம் சார். ஓகே மேம். ஓகே மேம், சூப்பர் மேம். மேடம், இப்போ ஒரு காமனான டவுட் என்னன்னா, இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணணும்ன்றாங்க. இது கண்டிப்பா அவசியமா பண்ணி ஆகணுமா எப்படி மேம்? இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் நம்ம இதுல பண்ணவே கூடாது சார். ஏன்னா இது நம்ம வந்து இது ஆல்ரெடி தண்ணியில தான் இருந்திருக்குது, அடியில மண்ணுக்கு அடியில தண்ணியில தான் இருக்கும் போது இதை திரும்பவும் நம்ம மஞ்சளோ சந்தனமோ அபிஷேகம் பண்ணக்கூடாது. ஏன்னா மஞ்சளோ அபிஷேகம் பண்ணும் போது என்னன்னா சீக்கிரத்துல அது பூச்சி பிடிச்சி வீணா போயிடும். அதுக்காக தான் நம்ம ஸ்பெஷலா ஒரு 3 பொருள் சொல்லுவோம். அது வாங்கும் போது சொல்லும் போது அந்த பொருள் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம வாங்கின விநாயகர் அப்படியே இருக்கும் சார். நம்ம வீட்டுல எந்த ஒரு இதுவுமே இருக்காது உங்களுக்கு. மேம், இப்போ என்னன்னா இப்போ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி மேம் சப்போர்ட் பண்றாங்க? கண்டிப்பா சார், இது நம்மளுக்கு வாங்கின கஸ்டமர்ஸே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸே நிறைய பேரை மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இந்த விநாயகர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல நிறைய பிரச்சனை, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு இடம் விற்காமே இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்ததுனால எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. சரி மேடம், உங்களுக்கு நான் நீங்க கேட்கிற மாதிரியே நான் உங்களுக்கு ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்தேன். வித்தின் 2 monthsல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு நிலமும் கிடைச்சிடுச்சு. அவங்க இப்ப ரொம்ப ஹாப்பியா எனக்கு ஃபோன் பண்ணி கூட எனக்கு சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட விநாயகர் வாங்கியிருந்தேன், என்னுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க சார். இங்க பாருங்க சார், நம்மளுக்கு இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இப்போ 300 pieces எல்லாம் ரெடி பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்களும் நம்மள ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஆமா சார், ஆமா. மேம், இப்போ இந்த விநாயகரை வைக்கிறதுனால வாங்குறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் மேம் கிடைக்கும்? சார், இந்த விநாயகரை வாங்குறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏதாவது வீட்டுல செய்வனம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுல கஷ்டப்படுறாங்கன்னா அதுல இருந்து விடுபடலாம். உங்களுக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். குழந்தைங்க நல்லா படிக்கணும், வீட்டுல அமைதியே இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை அது மாதிரி நடந்திருக்கிறதுனாலும் இதை வாங்கி வைக்கலாம். நம்மளுக்கு அமைதி எப்போதுமே கொடுக்கும், ஒரு ஆனந்தமாவே நம்மளை வச்சுக்கும் சார். நம்ம கார்ல கூட வச்சுக்கலாம் சார், குழந்தைங்க படிக்கிற இடத்துல வச்சுக்கலாம், நம்ம கிச்சன்ல வச்சுக்கலாம், ஹால்ல வச்சுக்கலாம், இல்ல வீட்டுல நம்ம தெருமுக்கு இருக்கு, கண் திருஷ்டி அதிகமா இருக்கு அப்படின்னாலும் நம்ம வாசல்ல இந்த மாதிரி பெரிய விநாயகர் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சார். கண்டிப்பா மேம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தகவலை வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நம்ம பாக்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இந்த விநாயகரை வாங்கி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையே ஒரு மிராக்கலா மாறும். கண்டிப்பா சார், கண்டிப்பா லைஃபே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வெள்ளருக்கு நாள் செஞ்ச விநாயகர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். ஓகே மேம், நன்றி மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.